पवित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। திருவேங்கடமுடையானின் அடியவர்களே, அன்பர்களே, இப்பொழுது நாம் ஸ்ரீ வெங்கடேச சகஸ்ரநாமத்தில் 191வது திருநாமத்தை சுவைக்கப் போகிறோம். இந்த திருநாமம் சமக்ரன் என்பதாகும். ஒன்றை மறக்காதீர்கள், புராணப்படி நாரத பகவான் வசிஷ்டருக்கு உபதேசம் செய்யும் தொகுப்பு இது. அதிலே நாரத பகவான் எம்பெருமானுடைய பல அவதாரங்களை வரலாறின் அடிப்படையில் வந்த திருநாமங்களை சொல்லிக் கொண்டு வருகிறார். விசேஷமாக தசாவதார சீரீஸ் என்று சொல்லலாம். அப்படி சில திருநாமங்கள் ஒரு குறிப்பிட்ட அவதார நிகழ்ச்சியின் அடிப்படையில் சொல்லி இப்பொழுது ராமாவதாரத்துக்கு வந்திருக்கிறார். ஏறத்தாழ 69 திருநாமங்கள் இந்த வெங்கடேச சஹஸ்ரநாமத்திலே இந்த தொகுப்பிலே ராமாவதாரத்தை பற்றியே அமைகின்றன. சென்ற 2 திருநாமங்கள் இந்த திருநாமத்தில் தொடங்கி மேலே சொல்லப்போகிற திருநாமங்கள், இவைகளை கேட்டீர்களானால் நண்பர்களை விடாமல், அதாவது 269 வரை என்று எண்ணுகிறேன், கேட்டீர்களானால் ராமாயணம் முழுவதும் உங்களுக்கு படித்துவிடும். வெங்கடேச சஹஸ்ரநாமம் கேட்ட புண்ணியம், ராமாயணம் கேட்ட புண்ணியம், ராமச்சரித அனுபவம் செய்த புண்ணியம் என்று 3 in 1 கிடைக்கும். எனவே இன்றிலிருந்து விடாமல் ஒவ்வொரு திருநாமத்தையும் கேட்டுக்கொண்டு வாருங்கள். இந்த சமக்ரஹா என்கிற திருநாமம் ராமாவதாரத்தின் அடிப்படையில் வந்தது என்று எப்படி புரிகிறது? சென்ற திருநாமத்திலே ராமாவதாரத்தின் அடிப்படையில் வந்த நிகழ்ச்சி இருக்கிறது. அதுவரை பரசுராம அவதாரம் சொல்லியிருக்கிறார். எனவே சீக்வன்ஸ் படி இது ராமாவதாரம் என்று புரிந்து கொள்கிறோம். கேட்பதோ வசிஷ்டர், ராமனுடைய குருவாக இருந்தவர். சொல்பவரோ நாரதர், ராமாயணம் சொல்வதில் எக்ஸ்பர்ட். நாரதர் முன்பிறவியில் ஒரு ரிஷிகள் ஆசிரமத்தில் பணி செய்து கொண்டிருந்த பணிப்பெண்ணுக்கு மகனாக பிறந்தாராம். அப்பொழுது அங்கே ராமாயணம் சொல்லி கேட்டிருக்கார். அதனால் நிறைய ராமாயணம் கேட்டவர் நாரதர். வால்மீகி பகவானுக்கு ராமாயணம் சொன்னவரும் நாரதர். அதைத்தான் வால்மீகி பகவான்
விரிவாக ஆதிகாவியமாக அமைத்து கொடுத்தார். அந்த ராமாயண கதாபாத்திரங்களிலே ஒருவர் வசிஷ்டர். வசிஷ்ட பகவான் ராமனுக்கு பெயர் வைத்து ராமனுக்கு இளமையிலே கல்வி புகட்டி ராமாயணத்திலே பல நிகழ்ச்சிகளை பட்டாபிஷேகம் வரை பங்கெடுத்திருக்கிறார். அவருக்கு வெங்கடேசனுடைய 1000 திருநாமத்திலே ராமாவதாரத்தின் பின்னணியிலே வரக்கூடிய திருநாமங்களை இப்பொழுது நாரதர் உபதேசிக்கிறார். என்ன சுவையான சந்தர்ப்பம் பாருங்கள். வசிஷ்டர் இந்த பேரெல்லாம் எனக்கு தெரியும் சுவாமி, வேற சொல்லுன்னு கேட்கல. நாரதர் வேற பேரை சொல்ல முடியாதா? சொல்லலாம். ஆனாலும் ராமாவதார வரலாற்றோடு இழைந்த திருநாமங்கள், ராமன் என்றாலே மக்களுக்கு நெஞ்சிலே ஒரு தனியான ஈர்ப்பு. ஆகையினால்தான் சமக்ரன் என்பதாக ஒரு திருநாமத்தை சொல்கிறேன். ஏன் சுவாமி திருநாமத்துக்கு விளக்கம் சொல்லாமல் பின்னணியே ஒரு நாடி சொல்கிறீரேன்னு கேட்கிறீங்களா? பீடிகையை பலமாக போட வேண்டியது. ஏனென்றால் வரப்போகிற நாமாக்களை நீங்கள் அனுபவிப்பதற்கு அது உதவும். சமக்கிரம் என்றால் எல்லாம் உடையவன் அர்த்தம். எல்லாம் ஒன்று இருக்கு. எல்லாம் என்றால் எந்த எல்லாம்? எதெல்லாம் நல்ல குணங்களோ அனைத்தும் நிறைந்தவன் ராமபிரான். ஆகையினால் ராமபிரானுக்கு சமக்கிரன் என்று திருநாமம். உலகத்தில் எல்லா தாய்க்கும் தன் குழந்தை நல்ல குழந்தை தான். காக்கைக்கு தன் குஞ்சும் பொன் குஞ்சு அப்படின்னு பழமொழி கேட்குறோம். நாங்கள் பழமொழி சொல்லப்படாதுன்னு நினைக்காதீர்கள். ஆனாற்பட்ட பார்லிமெண்ட்டிலே பழமொழி சொல்கிறாங்க இப்பெல்லாம். அதனால் நாமளும் ஒரு பழமொழி சொல்லுவோம். தங்கள் குழந்தை என்றால் அந்த குழந்தை யாருக்குமே வசதி. ஆகினால் கௌசல்யையோ அல்லது அவளுக்கு ரொம்ப கூடவே இணைந்து இருந்த சுமித்ரையோ ராமபிரானுடைய குணங்களை சொல்லி மகிழ்வதில் அதிசயமே இல்லை. ஆனால் கைகேயி எப்பேற்பட்ட கேரக்டர். கைகேயி தானே வில்லி ராமாயணத்தில். கைகேயி தானே ராமனை காட்டுக்கு விரட்ட காரணமாக இருந்தாள். அவள் ராமனை காட்டுக்கு விரட்டியதற்கு காரணம் என்ன? ராமன்கிட்ட உள்ள அன்பு குறைவினால இல்லை. அதான் வேடிக்கை. ராமனை அவளும் நேசித்தாள். ராமனுடைய கல்யாண குணங்களை சொல்லி சொல்லி அவளும் மகிழ்ந்தாள். ஆனால் ராமனை காட்டுக்கு விரட்டுவதற்கு கூனி கொடுத்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டாள். ஏன் கைகேயி இப்படி செஞ்சார்? அது கௌசல்ய மீது உள்ள பொறாமையினால். கௌசல்யை விட தான் உயர்ந்தவளாக இருக்க வேண்டும் என்று கைகேயிக்கு ஒரு ஆசை. இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனப்பான்மை. கௌசல்யை சீனியர் தான். கௌசல்ய பட்டமகிழ்ச்சி தான். அப்புறம் வந்தவன் தானே கைகேயி. அதனால் அக்கா என்று அவளுக்கு மரியாதை கொடுத்து வைக்கணும். ஆனால் அங்கே கைகேயினுடைய ஈகோ கொஞ்சம் அடிச்சுது அவளை. அதனால் கௌசல்யை விட தான் ஒருபடி ஒசந்தவளாக இருக்காளோ இல்லையோ கௌசல்யை விட தாழ்ந்தவள் அல்லள் என்று காண்பிக்க வேண்டும் என்று அந்த கௌசல்யுடன் உள்ள பொறாமையினால் ராமனை காட்டுக்கு அனுப்பும் திட்டத்துக்கு ஒத்துண்டாகும். ஆனாலும் ராமகுணத்திலே அவளும் அமிழ்ந்திருந்தாள். ராமன் நல்ல குணசாலி என்பதிலே அவளுக்கு ஐயமே கிடையாது. பரதன் தசரதர் மாண்டு போகிற பிற்பாடு தன்னுடைய மாமன் வீட்டில் இருந்த பரதன், கைகேயின் தகப்பனார் வீட்டில் இருந்த பரதன், கைகேயின் தகப்பனார் வீடு ரஷ்யாவில் இருந்ததாக ஒரு கணக்கை சொல்கிறாங்க. அங்கிருந்து 12 நாள் அந்த காலத்தில் பயணம் பண்ணி வந்திருக்கான். வந்தவனுக்கு தங்கள் அப்பா இல்லை என்று தெரிந்து விட்டு அரண்மனையில் பார்த்தா அப்பா இல்லை. அப்பா எங்கே இருப்பார்? அவர் அரண்மனையில் இல்லைன்னா அப்பா தங்க அம்மாட்டு தான் இருப்பார். கைகை அரண்மனையில் தான். ஏன்னா அவள்கிட்ட அவருக்கு அவ்வளோ அன்பு, அவ்வளோ நேசம், அவ்வளோ பாசம், அவ்வளோ காதல் எல்லாம். அதனால் தன் தாயின் அரண்மனைக்கு வந்தான். அங்கே தாய் தங்க சிம்மாசனம் உட்கார்ந்துருக்கா. கணவன் இறந்து போயிட்ட கணவனை அந்த காலத்தில் எண்ணெய் கொப்பரையில் போட்டு, இப்போல்லாம் எம்பாம் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி அந்த காலத்தில் வழக்கம். இன்றைய தினம் பரதன் வரவானோ அது வரைக்கும் அந்த சரீரத்தை பாதுகாப்பதற்காக தைலத்ரோணி என்று பெரிய அண்டா நிறைய எண்ணெயை கொட்டி, வாசனை எண்ணெயெல்லாம் கொட்டி அதுக்குள்ளே தசரதர் உடம்பை ஊற வச்சிருக்காங்க பாதுகாப்பாக இருப்பதற்காக. கணவன் எண்ணெய் கொப்பரையில் கிடக்கிறான். இப்போ தங்க சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கான். ஒரு மரியாதைக்காவது தரையில் உட்காரக்கூடாது, இல்லை சாதாரண பெரம்பு நாற்காலில் உட்காரக்கூடாது.
தான் ராஜமாதாவாக ஆகிவிட்டோம் என்கிற அந்த எண்ணத்தில் தன் துயரத்தை கூட மறந்து ஊருக்காகவாது துயரம் அனுஷ்டிக்க வேண்டாம், அதை கூட செய்யாமல் ஹேம சிம்மாசனத்தில் தங்க அரியணையில் வீட்டிருக்காள் தாய். அங்கே தாயை பரதன் பார்க்குறான். அப்பா என்ன ஆனாரு கேட்குறான். அப்பாவுக்கு என்ன ஆச்சு, அங்கேயும் காணும் இங்கேயும் காணும். அவள் சொன்னா, உலகத்தில் பிறந்தவன்லாம் எங்கே போகணுமோ அங்கே உங்கள் அப்பா போயிட்டார். இந்த மாதிரி பிலசாபிகளாக கணவன் இருந்ததை ரொம்ப ரேஷனல் பெண்மணின்னு சொல்ல மாட்டாள். அவ்வளோ அழகாக சொல்கிறா, கைக்கு உணர்ச்சியே வசப்படலை. யாகங்கள் பண்ணி வேள்விகள் பண்ணி பெரும்புகழ் படைத்தவர்கள் எங்கே போவார்களோ அங்கே உங்கள் அப்பா போயிட்டார். அதுக்காக நீ வருத்தப்படாத. அம்மா, தகப்பனார் போகும்பொழுது கடைசியாக என்ன சொன்னார், எனக்கு ஏதாவது சொன்னார்? நான் தானே பக்கத்தில் இல்லை, படுபாவி. 12 நாள் பயணம் செய்ய வேண்டிய நிலையில் தூரத்தில் போயிட்டேனே, எனக்கு ஏதானு செய்தி சொன்னாரா என்று கேட்டான். கைகேயி அம்மா சொன்னா, உன்னை எங்கடா நினைச்சார் அவர்? லே ராமா, லக்ஷ்மணா, சீதை என்று அவர்கள் 3 பேரை சொல்லித்தாண்டா உயிரை விட்டார். அரண்டு போனான் பரதன். ஏன் அவர்களும் ஊரில் இல்லையா? அவர்கள் எங்கே? நான் தான் ராமனை காட்டுக்கு விரட்டி விட்டேன். ராமன் காட்டுக்கு போனாரா? அப்பா காட்டுக்கு விரட்டி விட்டாரா? என்ன தப்பு செய்தார் ராமன்? அந்த காலத்தில் அரசகுலத்தில் பிறந்த இளவரசன் சில தப்பு செஞ்சால் அவனை உடனே நாட்டை விட்டே அனுப்பிடுவார். பிறன் மனைவி மீது மையல் கொண்டிருந்தான் என்றால், பிறன் மனைவி விளைந்தவனானால் அவன் அரசனாக இருக்க தகுதி இல்லை. அதையும் நினைத்து பாருங்கள். தற்பொழுது தலைவர்களுடைய வாழ்க்கையும் பாருங்கள். நம்ம நாட்டில் பிறன் மனைவியோடு ஏதாவது தொடர்பு கொண்டிருந்தால், தவறான தொடர்பு இருந்தால் நிச்சயமாக அரசனாக்க மாட்டார்கள். தேசம் பிரஷ்டம் பண்ணி காட்டுக்கு விரட்டி விடுவார். தங்கள் அண்ணாவை காட்டுக்கு விரட்டினான் உடனே பரதனுக்கு அந்த பயம் வந்துடுத்து. அம்மா, அண்ணா மேல் அப்படி எதனா அபவாதம் சொல்லிட்டார்களா என்று துடித்தான். கடகராண்ட விடு அவனை, நீ பட்டாப்பி பண்ணுக்கோ அப்படின்னு சொல்லணும் கைகேயி. அப்படி சொல்லவோ, என்ன சொன்ன? ராமபிரான் பிறன் மனைவி விளைந்தானா? அப்படி சொல்லாதரா. ஏன் ராமன்கிட்ட அந்த மாதிரி தப்பே வராது. இப்போ பார்த்தீங்களா கைகேயி நிலைமையை? கைகேயி என்ன, அரக்கர்கள் என்ன, எல்லாருமே ராமனுடைய குணத்தில் ஈடுபட்டு அனைவரும் அவனுடைய அனைத்து குணங்களையும் ஈடுபட்டிருந்தார். இப்படி ஒரு கேரக்டராக தான் பூலோகத்திலே வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் என்று நம்ம வெங்கடபதி, நம்ம குலதெய்வதம் திருவேங்கடமணியான் ராமனாக அவதரித்தான். ஆகையினால சமக்ரன் என்று அவனுக்கு பெயர் என்று நாரதர் வசிட்டருக்கு சொல்ல, வசிட்டர் பழைய வரலாறுலாம் ஆசை போட்டு ஆனந்தமாக கேட்டார். நீங்களும் ராமாயணத்தை ஆசை போட்டுனே கேளுங்களேன். 2 in 1 3 in 1 சொல்லியிருக்கேனே. இப்போ இது வரைக்கும் நாம் சொன்ன இந்த திருநாமத்துக்கு ஒரு வாய்ப்பாட்டு சுருக்கமாக. சர்வைர்குணையம் பரிபூர்ணமாக, சர்வைர்குணையம் பரிபூர்ணமாக, ராமாவதாரே ஜனதாரி புஷ்ட, சமக்ர ராமா ததசோ விபாதி, விருடாத்ரிநாத குலதெய்வதம் நகா. ராமாவதாரத்திலே நண்பர்கள், எதிரிகள், அரக்கர்கள் என்று வாசியற அனைவரும் எவனை நற்பண்புகளிலாலே நிறைந்தவன் என்று சொன்னார்களோ அவனுக்கு சமக்ரன் என்று பெயராயிற்று என்று நாரதர் சொல்ல வசிட்டர் கேட்டு ரசித்தார். இதற்கு தமிழ் வாய்ப்பாடு இப்பொழுது சொல்கிறேன் கேளுங்கள். அனைத்து நற்பண்புகளும் நிறைந்தவன் என அனைவரும் எதிரிகள் உட்பட போற்றிட நின்றான் ராமனாகி சமக்ரன் என பெயர் பெற்றான் திருவேங்கடமுடையான். நாமும் அந்த மாதிரி நல்ல பிள்ளை என்று பெயர் எடுக்க இந்த திருநாமத்தை திருவேங்கடமுடையானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தையும் அவன் சன்னிதியிலே உற்சவராக மலையப்ப சுவாமிக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ராமபிரானை நினைத்து கொண்டு ஜெபிப்போமாக. சமக்ராய நமஹா, நமோ வெங்கடேசாயா.
विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ